ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி குரூப் அண்ட் ஆஸ்பிரண்ட் சேனல். இந்தியன் பாலிட்டியில் நம்ம இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், முகவுரை இந்த 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவில் சொல்லாத பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1895 இந்திய அரசியலமைப்பு மசோதா. முறையாக 1895 தான் இந்திய அரசியலமைப்பு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்தியர்களுக்கான சுயராஜ்ய பற்றியும் அடிப்படை உரிமைகளை பற்றியும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன முதல் அன்அஃபிஷியல் ஆவணம் எதுனா இந்த இந்திய அரசியலமைப்பு மசோதா தான். செகண்ட் பாயிண்ட், 1922 மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, இந்தியர்களின் அரசியல் வீதியை இந்தியர்களே தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பை இந்தியர்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த பாயிண்ட், 1922 சிம்லா மாநாடு மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார். 1922 சிம்லா மாநாடு நடந்துச்சு. அங்கே அன்னி பெசன்ட் அம்மையாருடைய முயற்சி மூலமாக தான் புதிய அரசியலமைப்பு இயற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த மாநாட்டப்போ தீர்மானம் புதிய அரசியலமைப்பு வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 1924 தேசிய கோரிக்கை தீர்மானம் மோதிலால் நேரு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 1924 1935 வரையும் அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டப்பூர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் 1924 தேசிய கோரிக்கை தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மோதிலால் நேரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அவர் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதாவது முறையாக அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்ம கேட்டிருப்போம். அதுதான் இந்த தேசிய கோரிக்கை தீர்மானம். அடுத்து 1927 சென்னை ஐஎன்சி மாநாடு. 1927 சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அங்கே ஜவஹர்லால் நேரு முழு சுயராஜ்யம் தான் நம்ம இலக்குங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தபோது அதை எதிர்க்கலாம் அப்படின்னும் நமக்கான முழு சுதந்திரத்தை நாம தான் கேட்க முடியும் அப்படின்னு இந்த சென்னை மாநாட்டில் நேரு சொல்லியிருப்பாரு. அடுத்தது 1928 நேரு அறிக்கை. இந்த நேரு அறிக்கை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களால் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியுமான்னு பிரிட்டிஷ்காரங்க சவால் விட்டாங்க. அதை எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்காரு. அப்போது 1928 நேரு அறிக்கைனா இது மோதிலால் நேருடைய அறிக்கை. இந்த அறிக்கை தான் இந்தியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட முதல் மாதிரி அரசியலமைப்பு வரைவாக இருக்குது. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை யோசனை எம்என் ராய் 1934 அவர் வழங்கியிருப்பார். அடுத்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டமில் அரசியலமைப்பு அமைக்க அதிகாரப்பூர்வ கோரிக்கை. 1935 நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதில் அரசியலமைப்பு உருவாக்கணுன்றதுக்கு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் எப்படி இருக்கணும்னா, இறையாண்மை கொண்ட அரசியலமைப்பாக இருக்கணும், வெளிநாட்டு சக்திகள்லாம் தலையிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தெளிவுபடுத்திருக்கும் இந்த மாநாட்டில். அடுத்து 1937 1938 மாகாண தேர்தல் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹரிபுர மாநாடு இந்த 2 மாநாட்டில் நடந்திருக்கும். இந்த 2 ஆண்டில் நடந்திருக்கும். அதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, 1937 பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் 1935 படி தேர்தல் நடந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். 1938 ஹரிபுரா மாநாட்டிலையும் சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருந்த மாநாடு அது. அதே தன்னாட்சி முறை வலியுறுத்தப்பட்டுச்சு. 1938 ஜவஹர்லால் நேரு அவருடைய பிரகடனம் முக்கிய பிரகடனமாக இருக்குது. சுதந்திர இந்தியாவுடைய அரசியலமைப்பு வெளிநாட்டினுடைய தலையீடு இல்லாமல் வயதுவந்தர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவால் தான் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. 1940 ஆகஸ்ட் நன்கொடை. இந்த ஆகஸ்ட் நன்கொடை மூலமாக இந்தியர்களே அரசியலமைப்பை அமைக்கலாம்ங்கிற கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபர்ஸ்ட் டைம் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கும். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கோரிக்கை லில்லித் பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்தது 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்துச்சு. உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பை உருவாக்குற பணியை முழுமையாக இந்தியர்களிடமே ஒப்படைக்கிறோம் அப்படின்ற ஒரு வரைவு திட்டத்தை இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது கேபினெட் மிஷன் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் கிளைமேக்ஸ் கொண்டோம். 1946 அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாச்சுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட் விட்டு போயிருக்கும், அதை மட்டும் சொல்கிறேன். 1946 அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்கும். பிரிட்டிஷ் அரசாங்கம் 3 முக்கியமான அமைச்சர்கள் கொண்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெத்தி கிளாரன்ஸ் குழு. இந்த குழு ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் தான் இதுக்கு தலைவராக இருந்திருப்பாரு. பெத்தி கிளாரன்ஸு, ஸ்டாபோர்ட் கிரிப்ஸு, அலெக்சாண்டர். இந்த குழுவில் 3 பேர் இவங்க தான். இந்த குழு மார்ச் 24 1946 இந்தியாவுக்கு வந்திருக்கும்.
மார்ச் 24, 1946 இந்தியாவுக்கு வந்திருக்கும். மே 16, 1946 அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த இரட்டை ஆட்சி சபை கோரிக்கை வந்து சுதேச அரசுகளுக்கான சில கட்டுப்பாடுகள் அப்படின்றனால அது நிராகரிக்கப்பட்டுச்சு. அடுத்தது 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம். இருந்தாலும் இந்த கேபினட் மிஷன் வந்து திட்டத்தின் கீழ் பரிந்துரைப்படி தான் இறுதியாக 1946 இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கான இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முறைப்படி உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க தான் பின்னாடி நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாகாண பிரதிநிதிகள், அதாவது 11 மாகாணங்களில் இருந்து 292 பிரதிநிதிகளும், சுதேச உறுப்பினர்களில் 93 நியமன உறுப்பினர்களும், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் ஒரு 3 பகுதி, டெல்லி, அஜ்மீர், குர்க் இந்த பகுதியிலேருந்து 3 உறுப்பினர்களும், பலூச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், மொத்தம் 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சத்துக்கு ஒரு ஆள் அப்போதைக்கு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த 389. நவம்பர் 26, 1947 299 இந்த 299 உறுப்பினர்கள் ஏன் இருக்குன்னா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வரையும் 389 பேர் இருந்திருப்பாங்க. சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி 299 வந்து குறைஞ்சிருப்பாங்க. ஏன் ரீசன்னா, இந்திய பாகிஸ்தான் பிரிவினைனால தான் இது நடந்திருக்கும். அப்போது நவம்பர் 26, 1949 இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம், அதை மாற்றிக்கோங்க. 1949 வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அந்த சபைக்கு வருகை தந்தவங்க எத்தனை பேர்னா 284. அதனால அந்த வருகை தந்தவங்க மட்டும்தான் அன்னைக்கு கையெழுத்து விட்டுருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் போகலாம். ஜனவரி 26, 1947 299 பேர் இருந்தாங்க. அதில் 229 பேர் வந்து இன்னும் சொன்னோம் இல்லையா, மாகாண பிரதிநிதிகள் அதில் இருந்தவங்க. ப்ளஸ் 70 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 93 இருந்த சுதேச உறுப்பினர்களில் 70 உறுப்பினர்கள் 70 பகுதிகள் மட்டும்தான் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அதுதான் இந்த 299 உறுப்பினர்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர். அரசியல் நிர்ணய சபையில் 2 முக்கிய தலைவர்கள் இடம்பெறல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா காந்தி, இன்னொன்று முகமது அலி ஜின்னா. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையோடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். அதில் எத்தனை பேர் பங்கேற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 211 பேர் பங்கேற்றிருப்பாங்க. அடுத்தது இந்த முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா ஜேபி கிருபாலினி அவர்கள் தான் வந்து அவர் தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் கூட்டத்தை முஸ்லீம் லீக் கூட்டத்தினர் வந்து நிராகரிப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் கலந்துக்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. அடுத்தது மூன்றாவது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது கூட்டத்தோடைய முடிவில் திட்டமிட்ட மாதிரி 11 அமர்வுகள் 166 நாளுக்குள்ளே நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் உருவாக்கின இந்த அரசியலமைப்பை 114 நாள் வந்து விவாதத்துக்கு வச்சுருப்பாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்க 23 குழுக்கள் வந்து போடப்பட்டிருக்கு. பெரிய குழுக்களின் எண்ணிக்கை 8, சிறிய குழுக்களின் எண்ணிக்கை 13. அடுத்தது நவம்பர் 26, 1949 ஒரு 15 விதிகள் வந்து அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த விதியில் என்னென்னு பாருங்கள். 5, 6, 7, 8, 60, 324, 366, 367, 370, 380, 388, 391 இது 4 விதி வந்து இப்போ நீக்கம் பண்ணிட்டாங்க. 392, 393 இந்த 15 விதிகளும் அப்போ வந்து நடைமுறையில் இருந்துச்சு. அந்த நாளுக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை ஆகஸ்ட் 15, 1947 இருந்து நவம்பர் 26, 1949 வரையும் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டு இருந்துச்சு. 1952 தேர்தல் நடந்தப்போ மே 13, 1952 பாராளுமன்றம் கூடியது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய உண்மை பிரதி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருப்பாங்க. அதை பாராளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டிக்குள்ளே வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. முகவுரையில் வந்து சிலர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, புகழ்ந்திருப்பாங்க. அது யார் யார் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது யாருன்னா NA பால்கிவாலா. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதே வந்து அரசியல் ஜாதகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா K முன்ஷி. அரசியலமைப்பின் ஆன்மா தான் இந்த முகவரின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பண்டிட் தாகுதாஸ் பார்கவா. ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ். இந்திய அரசியலமைப்பின் தந்தை நவீன மனு, இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி பாபா சாஹேப், இது எல்லாமே வந்து அம்பேத்கருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது முகவுரையில் ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த 5 வேர்ட்ஸ் எந்த மொழியிலேருந்து எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
செக்யுலர் என்ற வேர்டு லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த செக்யுலர். அடுத்தது சாவரிஜின். இது லத்தீன் மற்றும் பழைய பிரெஞ்சு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் அனைத்திற்கும் மேலான உச்சக்கட்ட அதிகாரம் அப்படின்னு பொருள். அடுத்தது சோஷியலிஸ்ட். இதுவும் ஒரு லத்தீன் வேர்டு தான். அடுத்தது டெமோக்ராட்டிக். இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதுக்கு என்ன பொருள்னா மக்களின் அதிகாரம் அல்லது மக்கள் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரிப்பப்ளிக். இதுவும் வந்து லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.